அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் காவலர்கள் முரளி ராஜா உள்ளிட்ட 3 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், என்னென்ன நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? வேங்கை வயல் வழக்குல 3 பேர் நீதிமன்றத்துல இன்னைக்கு ஆஜரானாங்க. இந்த குற்றப்பத்திரிகைகள் நகல் கேட்டதால தற்போது இந்த வழக்கு விசாரணை செய்து வரும் மாவட்ட உரிமை நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா இந்த வழக்கு நடைபெறும் சம்பந்தப்பட்ட நீதிபதி நடுவர் 2 நீதிபதி வந்தவுடன் இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் என்று கூறி நாளைக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்நிலையில சம்பந்தப்பட்ட 3 பேரும் தங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் பிணை மனு தாக்கல் செய்த நிலையில தற்போது அந்த பிணை மனுக்கான செக்யூரிட்டி நீதிபதி கேட்டிருக்காங்க. இப்போது இந்த வேங்கை வயல் வழக்கு சிபிசிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் குற்றவாளியா கூறப்பட்டுள்ள வேங்கை வயலை சேர்ந்த காவலர் முரளி ராஜா, முத்து கிருஷ்ணன் ஆகிய 3 பேரும் நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்றத்தில் நேஜரான நிலையில அவர்களது வழக்கறிஞர்கள் மூலம் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. மூவரும் தலா 2 ஜாமீன்தாரர்களை நிறுத்த வேண்டும் என்று மாவட்ட உரிமை நீதிமன்றம் பூர்ணிமா தெரிவித்தாங்க. இந்த 3 பேர் தலா 2 ஜாமீன்தாரர்களை நிறுத்தியதால் 3 பேருக்கும் பிணை மனு வழங்கி உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் இந்த வழக்கு பிணையில் வெளிவரும் வழக்கு என்பதால் உடனடியாக பிணை வழங்கப்பட்டிருக்குது. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.